அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான இசைஞானியார் அவர்களின் வரலாறாகும். திருநாவலூரில் மங்காத பெருமையுடன் வாழ்ந்த சடையனாரின் மனைவியே இந்த இசைஞானி அம்மையார். சிவபெருமானால் தடுத்து ஆட்கொண்ட பெருமை பெற்ற நம்பி ஆரூரன், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த தாயார் இவராவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை தன் வயிற்றில் சுமந்து நமக்கு வழங்கிய இசைஞானியரை எப்படி புகழ்வது? திருவருளால் அரண் அடியை அடைந்திட்ட இசைஞானியாரை புகழ வார்த்தைகளே இல்லை. திருவாரூரில் வாழ்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக பிறந்தார். இவர் கௌதம கோத்திரத்தினை சேர்ந்தவர். திருவாரூரில் உள்ள சிவபெருமானின் மீது பக்தி கொண்டவராக இருந்தார். இசைஞானியார் திருமண பருவத்தினை அடைந்ததும் ஞான சிவாச்சாரியார் சிவபக்தரான சடைய நாயனார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இசைஞானியார் சடைய நாயனார் தம்பதியினருக்கு மகனாக சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்தார். இவரின் வரலாற்றினை தெரிந்து கொள்வதன் மூலம் சில கருத்துகள் நமக்கு தெளிவாகும். அதாவது, ஒவ்வொரு மனிதனின் உயர்வு உழைப்பாலும் சிவன் திருவடியின் அறிவாலும் மட்டுமே அமைவதில்லை. இந்த இரண்டு மட்டும் போதாது. நாம் முன் செய்த நல்வினை பயனாகிய புண்ணியம் இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் உயர்நிலையை அடைய முடியும். நாம் அன்றாட வாழ்வில் படிப்பும் கடின உழைப்பும் இல்லாதவர்களின் கீழே பல அறிவாளிகளும் கடின உழைப்பாளிகளும் வேலை செய்வதை நடைமுறையில் பார்க்கின்றோம். அதாவது, படிப்பு கடின உழைப்பு இது இரண்டுடன் புண்ணியமும் இருக்க வேண்டும். நாம் செய்யும் நல் செயல்களே புண்ணியங்களாக மாறி பிறவிதோறும் நல்ல பயன்களை இறைவன் நமக்கு வழங்கி வருகின்றார். அவ்வாறு புண்ணியம் செய்து பெற்ற பொருளையும் புகழையும் மேலும் நற்செயலுக்காக பயன்படுத்தி வந்தால் எப்படி வங்கியில் சேமிக்கும் தொகை கூடி வருவது போல் புண்ணியமும் கூடி நிற்கும். இறைவன் இந்த பிறவியில் நமக்கு நல்லதோர் வாய்ப்பினை நல்கியுள்ளார். அந்த வாய்ப்பினை நழுவ விடாது நற்செயல்களை செய்து வர வேண்டும். மேலும் தீமையே செய்யாது வாழ்ந்தால் துன்பமே வராது. நற்செயல்களை நாம் செய்யும்பொழுது இந்த செயல் இறைவன் கருணையால் ஆனது என்று எண்ண வேண்டும். நம்முடைய எல்லா புண்ணியங்களும் சிவ புண்ணியங்களாக மாறி நம்மை சிவனடியில் சேர்க்கும். சிலந்தி செய்த சிறிய சிவ புண்ணிய செயலை ஏற்று சிவபெருமான் மாமன்னனாக மாற்றி தன்னிடமே சேர்த்து கொண்டார் என்ற வரலாறு நமது அனைவருக்கும் தெரியும். எனவே ஒவ்வொரு சிவனடியாரும் ஒரு சிவலிங்க திருமேனிக்காவது மேற்கூரை அமைத்து தினபூசை செய்ய முயற்சிக்க வேண்டும். இசைஞானியாரின் அவதார தலம் ஆரூர், அதாவது திருவாரூர். அவரின் முக்தி தலம் திருநாவலூர். அம்மையாரின் குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தன்று சிறப்பாக திருநாவலூரில் கொண்டாடப்படுகின்றது. அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும். இசைஞானியார் திருவடிகள் போற்றி போற்றி. அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி.